வெல்கம் பேக் டு தமிழ் ட்ராவல்ஸ் அண்ட் டேஸ்ட் சேனல் மக்களே. ஹோப் நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைனாக்கா போய் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு வாங்க. இது வந்து சென்னையிலேருந்து ஒரு நாள் டூருக்காக போயிட்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர் வந்து நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். சென்னை டு சனீஸ்வரர் கோயில் போயிட்டு ரிட்டன் வர வழி வந்து ஒரு 6 முக்கியமான கோயில் வந்து பார்க்கறதுக்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ பேக் டு லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு 8:45 வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ வீட்டில் இருந்து ஏர்லி மார்னிங் வந்து டிஃபன் எடுத்துகிட்டு வந்ததுனால அங்கேயே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். ஒருவேளை நீங்கள் ஹோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. அதை விட்டுட்டிங்கனாக்கா வேறு எங்கேயும் பெருசாக சொல்கிற மாதிரி எந்த ஹோட்டலும் அங்கே கிடையாது. ஒன்று நீங்கள் அங்கே சாப்பிட்ருங்க, அப்படி இல்லைனாக்கா வீட்டிலேருந்து நீங்கள் ஓன் ஃபுட் எடுத்துகிட்டு வரது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நம்புகிறோம். இப்போ நாம் போகக்கூடிய கோயில் வந்து சித்தர்காடு. கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து சுமார் ஒரு 36 கிலோமீட்டர் வந்து காமிச்சது. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 49 நிமிஷம் வந்து டிஸ்டன்ஸ் காட்டுது. இது பல ஊருக்கு பல கிராமத்து உள் வழியாக போகிறதுனால நீங்கள் வந்து ஒரு 40-50க்கு மேலே வண்டி ஓட்டுறது ரிஸ்க்கு. பட்டு கிராமத்துலலாம் போகிறதுனால இது எங்களுக்கு வந்து ஒரு புது அனுபவமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு வழியாக சித்தர்காடு உள்ளே வந்துட்டோங்க. இந்த இடது கை பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் என்ட்ரன்ஸு, இதுதான் கோயில். நாங்களும் சரி சாமி கும்பிட்டு வரலான்னு உள்ளே போய் பார்த்தாக்கா இது சித்தர்காடு கிடையாதாங்க. மேப்பில் எங்களுக்கு இதுதான் லொக்கேஷன் காமிச்சிது. நாங்களும் உள்ளே போய் பார்த்துட்டு உடனே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம்.
அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தான் வந்துட்டு அந்த கோயில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே கேட்டு ரூட்டை கேட்டு அப்படியே பார்த்து ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோங்க. ஸோ இதுதான் வந்து சித்தர்காடோட கோயில். சரிங்களா? இது உள்ளே வந்து கேமரா எடுக்க அலௌட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகும்போது நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அதனால் வந்து அமைதியாக உள்ளே போய் பார்த்துட்டு சிவனை கும்பிட்டுட்டு அந்த 64 ஜீவசமாதியும் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அடுத்து நாம போயிட்டு இருக்க இடம் திருப்பாம்பூரம். இந்த திருப்பாம்பூரத்தில் என்ன கோயில் இருக்குனாக்கா பாம்புரநாதர் கோயில். ஸோ அப்படி சொன்னால் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இப்போ வழக்கமான சொல்கிறேன். ராகு கேதுவோட பரிகார ஸ்தலம் இது. நாம் இருக்கிற இந்த இடத்துலேருந்து அந்த கோயிலோட தூரம் வந்து ஒரு 22 கிலோமீட்டர் காமிக்குது கூகுள் மேப்பில். அதாவது ஒரு 45 நிமிஷத்தில் அங்கே போய் சேரலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. போயிட்டு இருக்க இந்த ரோடு வந்து பாம்பரநாதரோட ஆட்சி தாண்டின உடனே போற ரோடுங்க இது. இங்கேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ல வந்து கோயில் வந்துடும். அந்த ஆட்சி தாண்டின உடனே இந்த ரோடு வருது. இது ரொம்ப குண்டு குழியமா இருக்கு. இது ஒரு சிங்கிள் ரோடு. வண்டி ஓட்டுறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நாங்க போனது வெயில் டைம்ன்றதுனால ஓரளவுக்கு பொறுமையா பார்த்துட்டு போகலாம். ஆனா மழை டைம்னா கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஏன்னா எதிர்க்க எதிர்க்க வர வண்டிங்க வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். ஸோ நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிளான் பண்ணிட்டு போகிறது நல்லதாக இருக்கும்.
ஸோ ஒரு வழியாக ராகுகேது கோயிலுக்கு வந்துட்டோங்க. கரெக்டாக நம்ம வந்து சேர்ந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:35. இங்கேயே வந்து உள்ள ஃபோன் அலௌடு இல்லைன்ட்டாங்க. நீங்கள் வந்து பூஜை பரிகாரம் பண்ணணுன்னாக்கா 12 மணிக்கு முன்னாடியே வந்துடணும். லக்கிலி நாங்கள் வந்து 11:35க்கெலாம் வந்ததுனால நான் வந்து பூஜை பண்ணிவிட்டு 12 மணிக்கெலாம் வந்து நட சாத்திட்டாங்க. உடனே அங்கேருந்து உடனே குயிக்காக நாங்கள் வந்து அடுத்த கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு இருக்க கோயில் வந்து சனீஸ்வரர் கோயில். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, எப்படி நட சாத்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதனால கோயில் கிட்டக்க போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டிலேருந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால ஒரு மர நிழலாக வந்துட்டு காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டோம். கேட்டாக்கா நட ஓப்பனில் தான் இருக்கு, நீங்கள் போகலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை எப்பயுமே வந்து முழு நாளும் வந்து நட ஓப்பனில் இருக்கும் அப்படின்னாங்க. உடனே நாங்கள் வந்து லைனில் போய் நின்னோம். இதே மாதிரி இங்கேயும் வந்து மொபைல் வந்து அலௌடு கிடையாது. நாங்கள் போன நேரத்தில் சாமி தரிசனம் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து ரொம்ப சீக்கிரமாக சாமி பார்த்துட்டோம். மற்ற எல்லாருமே மதியானம் வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பார்த்துருந்தாங்க. ஃபோன் அலௌடு இல்லைன்றதுனால கடைசியாக வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தோம். அதுதான் இந்த ஃபோட்டோங்க. 45 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அடுத்த கோயில் வந்திருக்கோம், வைத்தீஸ்வரன் கோயில். இப்போ நம்ம வந்திருக்க இடம் சிதம்பரம் நடராஜர் கோயில். ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம இங்கே வந்திருக்கோம். இது வந்து கோயிலோட தெற்கு வாசல். சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 225 கிலோமீட்டர். நைட் ஒரு 11:45க்கு வந்து சேர்ந்தோங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.